காதல் ஃபெயிலா போச்சேடா அப்படின்ற ஒரு பாடல் தனுஷோட லிரிக்ல தனுஷோட வாய்ஸ்ல ஒரு மாதிரி செம்மையான ஒரு பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பட்ட ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஒரு ஒரு ரெட்ரோ சாங்கோட ஒரு பீட்ல ஒரு 2K பசங்களுக்காக ஒரு பாட்டு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதில் வந்து ஏன்னா தனுஷ் எப்போவுமே அவரோட பண்ற எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரெட்ரோ கனெக்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு இளையராஜா கனெக்ஷன் ஒன்று இருக்கும். எனக்கு லிட்டரலா இளையராஜாவோட ஆசை இன்னொரு வகை அந்த பாட்டை வந்து ஒரு மாதிரி இந்த காலகட்டத்துக்கு போட்ட மாதிரியான அதுவும் லவ் ஃபெயிலியர் சாங்காக போட்டது. அந்த லவ் ஃபெயிலியர் சாங் அந்த சேம் டைம் வைபாவும் இருக்கு, செலிப்ரேஷனாகவும் இருக்கு, அட் த சேம் டைம் வந்து பெயினாகவும் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலே சூப்பரான ஒரு பாட்டு. எனக்கு இன்னொரு விஷயம் பாட்டில் பட்டது என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பீட்டு, சிம்பிளான ஒரு ட்ராக்கு, சிம்பிளான ஒரு டியூனு. ஸோ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பாட்டாக வந்து மாறிச்சு. அதில் ரொம்ப ரொம்ப பெரிய பங்கு வந்து தனுஷோட லிரிக்ஸுக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான லிரிக். அதை நம்ம ஒரு 2 வாட்டி கேட்டோம்னா நமக்கு டக்குன்னு வந்து மைண்டில் ஆகிடும். அதனாலே நம்மளால லூப்பில் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். மேபி ஏன்னா கோல்டன் ஸ்பேராவும் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் தான் சேனல். அதில் அவர் லிரிக் எழுதல, ஆனால் இதில் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. லவ் ஃபெயிலியர்னாலே நான் வந்து இறங்கிறேன்ற மாதிரி. அதே மாதிரி அவரோட பர்சனல் கனெக்ஷனும் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. காதல் ஃபெயிலாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அது லவ மூடு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயம், இது பூர்வ ஜென்ம பாவத்தின் சாவ கேடு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இடம் வந்து ஒரு மாதிரி இவருக்கு பர்சனல் கனெக்ஷனாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாட்டு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. ஒரு நல்ல வைப்பான ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் குமார் சொல்லி அவனு 2024 வந்து ஜிவி பிரகாஷ்க்கு வந்து உரிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய மியூசிக் டைரக்டர் வராங்க போறாங்க, ஆனால் இவரோட பாட்டு மட்டும் தனியா தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ கடைசியில் ரீசெண்டாக வந்து ஏஆர் அதை உடச்சு விட்டாங்களே கூட அதை கண்டினியூவா வந்து ஜி பிரகாஷ் குமார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கு. அது வந்து கண்டினியூவா சூப்பர் சூப்பர் சாங்ஸ், சூப்பர் சூப்பர் படம், சூப்பர் சூப்பர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலக்கிட்டு இருக்காப்ல. இது பூர்வ ஜென்ம பாவத்தின் சாபக்கேடு. ஸோ அதுக்கடுத்தது வந்து இன்னொன்று இதுல அந்த சரணம் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதுதான் உயிரே உயிரே அவரோட வாய்ஸ்ல அந்த மெட்டு பாடுற அந்த ஒரு இடம் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அதுவும் கொஞ்சம் எடுடா சரக்க அவளை மறக்க சரக விரிச்சி மேலே பறக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடம் ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பாட்டு தான் உண்மையாலே. சில பேருக்கு வந்து உடனே ரொம்ப பிடிச்சிடலாம், சில பேருக்கு போக பிடிக்கல, ஆனால் உண்மையிலே ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்து காதல் ஃபெயிலா போச்சு. அதுக்கப்புறம் வந்து தனுஷோட வாய்ஸ் உண்மையாலே அவரால் வந்து ஒரு நல்ல மெலடியும் பாட முடியுது, இந்த மாதிரி பேஸ் வாய்ஸான ஒரு பாடலும் பாட முடியுது, அந்த சேம் டைம் ஒரு நல்ல புதுப்பட்டம் அவரால் பாட முடியுது. அவரோட வாய்ஸும் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அவரோட டைரக்ஷன் இருந்தால ஒரு அவரோட ஃபுல் இன்வால்மெண்ட் வந்து இந்த பாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2 பாட்டு வைக்கிறது ஒரு மாதிரி செம்மையான ஒரு பாட்டு தான் காதல் ஃபெயிலாக போச்சு. யாராவது லவ் ஃபெயிலியராக இருந்தீங்கன்னா ஃபெயிலியரை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு தான் வந்து காதல் ஃபெயிலாக போச்சு. நிலவுக்கு எண்கள் என்னடி போகும். எனக்கு இந்த டைட்டில் வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டைட்டில். இது வரைக்கும் நான் பார்த்த படத்துலேயே ஒரு மாதிரி நமக்கு பர்சனல் கனெக்ஷனாக இருக்க ஒரு டைட்டில். ஸோ உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு பாட்டு. அதுக்கப்புறமா அந்த ஊக் ஸ்டெப்பு, எனக்கு அந்த டான்ஸர் யாரே இருக்குது அப்படியே தனுஷ் மாதிரியே இருக்கிற ஒரு மலையாளத்தில் ஒரு ஆக்டராக இருந்தாலும் அப்படியே தனுஷ் மாதிரியே இருக்கிறதால ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு அந்த ஊக் ஸ்டெப். டங் 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 டிங் 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 அந்த ஸ்டெப் ஒரு மாதிரி பயங்கரமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப் முடிஞ்சோடனே லாஸ்ட்டில் வந்து ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்ற டங் 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 உண்மையாலே செம்ம ஒரு வைப்பான ஒரு பாட்டு தான். இது வந்து பாபா பாஸ்கருக்கு வந்து இந்த கிரேட் செம்ம ஸ்டெப் இருக்கு. ஏன்னா அந்த கோல்டன் ஸ்பேரோட கனெக்ஷன்லேயும் இருக்கு, ஆனால் அது அட் த சேம் டைம் வந்து இந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கனெக்டாகவும் இருக்குது. ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. டங் 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 உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜி பிரகாஷ் குமார் லவ் யூ. One more time.